ஓகே. டீசல் மூவி ஆக்சுவலி வந்து ஆடியோ லான்ச்சில் யாரோ கேட்டாங்களா, இந்த மூவி எப்படி நீங்கள் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உண்மையிலே டேரக்டர் அதுக்கு பாராட்டணும். ஏன் அப்படின்னா, தீபாவளினாலே வெறும் என்டர்டைன்மெண்ட்டான மூவிங்கிற ஒரு பிம்பம் ஒன்று இருக்குல்ல, அதை முதல்ல உடைச்சிருக்காங்க. உண்மையிலே அது சூப்பரான ஒரு விஷயம். ரொம்ப சமூக ரீதியாகவும் அரசியல் சில விஷயங்களும் சில வளர்ச்சி திட்டங்களையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆ ஓகே, நன்றி. இதுக்கு மேல இவர் போவாரா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுந்துட்டு இருக்கு சார். அதை பத்தி மாதிரி போட்டிருப்பாங்க. நான் உண்மையிலே நெட்ல சர்ச் பண்ணேன். இப்படி ஒரு உண்மையிலே திட்டம் கொண்டு வந்தாங்களா, இல்லை இவங்க சும்மா கற்பனையில பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும்ல. ஸோ உண்மையிலே அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த திட்டத்து மூலமா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா சொன்னாங்க. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னன்னா, நான் குழந்தையா இருக்கும் போதுல இருந்து மீனவர்கள் பிரச்சனை நியூஸ்ல பார்த்துருக்கேங்க. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அதுக்கான அதோட பிரச்சனைகளை நம்ம வந்து கடந்து போயிட்டே இருக்கோம்ல, அது நம்மளுக்கும் ஒரு பிரச்சனை தாங்கிறத படத்துல வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, வடச்சென்னைனா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பம் இருக்கும்ல, அதை வந்து முதல்ல எனக்கு இந்த படத்துல உடைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வடச்சென்னை அப்படின்னாலே மீனவர்களுக்கான இடம். நீங்க நினைக்கிற பிம்பம் கிடையாதுங்க. வடச்சென்னை ஒரிஜினலா மீனவர்களுக்கான இடம். நீங்க வளர்ச்சி வளர்ச்சின்னு ஒரு ஒரு இடமா தூக்கி போட்டு சுருக்கி 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 அதனாலதான் வடச்சென்னை இந்த மாதிரி மாறுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா காமிச்சிருந்தாங்க. அதுல ஒரு டைலாக்கே வரும். ஆக்சுவலி 400 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர்னு தெரியாது, அந்த அளவுக்கு மீனவர்கள் பரவி இருந்த வடச்சென்னையை இன்னைக்கு வெறும் 4 கிலோமீட்டர்ல 1,00,000 மீனவர்கள் தான் இருக்காங்கங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவுபடுத்தியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்ப 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 பெரிய விஷயம். உண்மையிலே நானுமே ரொம்ப நாள் நினைச்சிருந்தேன் வடச்சென்னைனா இப்படிதான் அப்படின்ட்டு. பட் அது இல்லைங்கிறத ரொம்ப ப்ரூவ் பண்ண மாதிரி பேசியிருப்பாரு. சூப்பரா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பா போச்சு. ஆக்சுவலி பெட்ரோல் டீசல் இல்லைன்னா நம்ம நாடு என்ன ஆகும், எந்த அளவுக்கு மாறும், எந்த அளவுக்கு மோசமா போகுங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை வந்து ரொம்ப தெளிவா காமிச்சிருந்தாங்க. அந்த ஒரு ஒரு அதனால வரக்கூடிய விலைவாசி ஏற்றம்னா என்ன, எப்படி விலைவாசி ஏறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே ரொம்ப தெளிவா சொன்னாங்க. நான் இடையில ஒரு ரீல்ஸ் கூட பார்த்தேன். நானுமே நிறைய விஷயங்கள் என்ன இந்த மாதிரி சமூக ரீதியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்ப ஸ்கூல் லீவு, ஸோ பசங்க தெரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதனாலதான் நான் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணதை வந்து உண்மையிலே சூப்பரா பாராட்டுறது காரணமே அப்படிதான். ஏன்னா என்டர்டைன்மெண்ட்னு பசங்களை அதுலயே மூழ்கடிக்கிறோம். அதை தாண்டி அந்த என்டர்டைன்மெண்ட்குள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தா நல்லது தானே. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இந்த படத்துல மூலமா எனக்கு கிடைச்சிருக்கு, மற்றவங்களுக்கும் கிடைக்கும் நான் நம்புறேன்.